ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு டிஐஒய் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேங்கிங் பிளான்ஸை வேஸ்ட் பாட்டில்ஸில் எப்படி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு காமிக்க போகிற செடிகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட வளர்க்கலாம். அது மட்டும் கிடையாது, சன்லைட் வந்து தேவை கிடையாது. ஸோ இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் இருக்கிற ஏரியாலேயே ரொம்ப சூப்பராக வளரக்கூடிய செடிகள் அண்ட் கீழே சும்மா லைட்டாக பட்டால் கூட வேர் விட்டு வளரக்கூடிய அளவுக்கு தன்மை உள்ள செடிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை நல்லா ஹேங்கிங் பிளான்ஸ் வந்து நிறைய வச்சு வந்து டெக்கர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து நிறைய டைப் ஆஃப் பாட்டில்ஸில் வந்து பிளான்ஸ் வந்து வளர்த்திருக்கேன். சர்ஃபெக்சல் டப்பாயிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வளர்த்தி வச்சுருக்கேன். பட் இந்த மெத்தட் வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூஸ் பண்ணுறது. ஒன்று பாட்டிலுக்கு மேலே வந்து வெட்டிட்டு யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நடுவில் வெட்டிட்டு யூஸ் பண்ணுவேன். பட் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல்ஸ் போடுறது, சைடில் சுற்றி சுற்றி ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம பிளான்ஸ் வந்து வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோஸ் எல்லாம் பார்த்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்டா பண்ணோன்னு ஆகிப்போச்சு. தயவு செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் குழந்தைகள்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக போடக்கூடாது, அம்மா அப்பாட்ட கொடுத்து தான் போடணும். ஓகேவா? ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வேஸ்ட் பாட்டிலையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேன். அதில் மண்ணும் ஃபில் பண்ணியாச்சு. நார்மல் சாயில் மிக்ஸ் தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் என் பாப்பா விளையாடுற குட்டி குட்டி கப்ஸில் கூட ஹோல்ஸ் போட்டு விதைக்காக அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது வேறு விஷயம். அண்ட் இவர் நிற்கிறார் இல்லையா, இவரெல்லாம் தாண்டி நான் ஒரு செடி வளர்த்துறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஏதாவது ஒரு குச்சி வந்து ப்ரொபகேஷனுக்காக எடுத்து வைக்கிறேன்னா தூக்கிட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குச்சியில் தான் கடிச்சு விளையாடுவேன்ட்டு விளையாடுவாங்க. அவர் ஒரு பக்கம்னா நம்ம தலைவர் ராக்கி இருக்கார்ல, அவர் வேறு ரகம். அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதில் அழகாக டேபிள் ரோஸ்லாம் வச்சு அழகாக பூத்துட்டு இருந்துச்சு. உங்களுக்காக நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் காமிக்கணும்னு. பட் ஒரே தட்டு தான் தட்டி அதை வந்து வெளியில் தள்ளி அதில் உச்சா இருந்துட்டு போயிட்டான். கடைசியில் செடி வளரல, செத்து போச்சு. ஸோ திருப்பி வந்து ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ தான் வந்து டைம் கிடச்சதுன்னு சொல்லி திருப்பி ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் திருப்பி பூத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு இதில் டேபிள் ரோஸ் வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்னதாக இருக்கிறத வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது குட்டியோ பெருசோ, குட்டியாக இருந்துச்சுன்னா சீட்ஸ் ஜெர்மினேட் பண்ண வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா டேபிள் ரோஸஸ் வளர்த்தலாம். அண்ட் கொஞ்சம் இந்த சைஸ் பாட்டிலாக இருந்தால் இந்த மாதிரி ஹேங்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து டவர் கார்டன் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பெரிய பெரிய பைப் யூஸ் பண்ணி இதில் வந்து இந்த செவ்வந்தி செடிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். புதினா வச்சுக்கலாம். அண்ட் தக்காளி, மிளகாய் அந்த மாதிரி கூட வந்து வளர்ப்பாங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய பைப்பெலாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம வந்து அவ்வளோலாம் போல் சும்மா வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பாட்டிலை வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். 0 காஸ்ட்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதோடு நான் நிறுத்திட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எல்லா ஹோல்ஸ்லேருந்தும் தண்ணி வெளியில் வந்துடும். அது வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலான்னா, நடுவில் வந்து ஒரு பைப் மாதிரி நம்ம கொடுத்துட்டு, இப்போ இந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி பைப் எடுத்துகிட்டு அந்த பைப்பில் இப்போ பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த பாட்டிலில் சென்டராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மண் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ தண்ணி ஊற்றும் போது அந்த பைப்புக்குள்ளே ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஈவனாக உள்ளே வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். பட் இதில் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் தேடி போய் குட்டி பைப்பெலாம் எடுக்கிற அளவுக்கு பொறுமையும் கிடையாது, செலவு பண்ண இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அப்படியே தான் மண்ணை போட்டு வச்சுருக்கேன். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஓட்டைகள் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் ஈரமாக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஓட்டையில் வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லை ஏதாவது ஒரு குச்சியோ நீடிலோ வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஓட்டை மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த செடிகளை வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு செடியாக வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும், அடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து 2-3 தண்டுகள் வைக்கும்போது தண்ணி லீக்கேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் வந்து தண்ணி வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்து ஊற்றுற மாதிரி இருக்கும், சீக்கிரமாக காஞ்சி போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ ரெகுலர் வாட்டரிங் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வடிகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது கீழே வந்து வேறு தொட்டிகள் வச்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து வர தண்ணி வந்து அந்த தொட்டிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே மண் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்தால் கூட அந்த தொட்டிகளுக்கு போய் சேர்ந்துரும் அந்த மண். ஸோ நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் சுத்தமாக ஹேங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே கிடையாது. ஒரே ஒரு இந்த துண்டு காய போடுற இந்த ஸ்டாண்ட் மட்டும்தான் ஏதோ வந்து புண்ணியத்துக்கு கொட்டிகிட்டு இருந்துச்சு. அதில் தான் நான் எல்லாத்தையுமே போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து துண்டு டெய்லி போடுறதுனால இப்படி அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க சில டைம். ஸோ அது ஒன்றோட ஒன்று ஜாம் ஆகி ஃபுல்லாக வந்து உடஞ்சி கீழே விழுந்துடும். ஸோ இந்த 1 மந்த் 1.5 மந்த்ஸ் நினைக்கிறேன் ரொம்ப வந்து
ரொம்ப வந்து பார்க்கல. முடிஞ்சப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணதுலயே வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு. ஸோ டேங்கிள் ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு உடைஞ்சு போற ஒரு செடி. அதில வந்து இப்போ நல்லா க்ரீனிஷா இருக்கிறது எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் வச்சது. கொஞ்சம் பேலா இருக்கிறது எல்லாமே இப்ப நான் ரீசென்ட்டா நடுவுல வந்து வச்சு விட்டது. ஸோ டிஸ்டர்ப் ஆகாத ஒரு இடத்துல உங்களுக்கு நல்லா வந்து தொங்க விடுறதுக்கான இடம் இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஒரு நல்ல மெத்தட் தான் இது. பாட்டில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. வளர்ந்துச்சுன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும். அண்ட் இதில வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டர்ட்டில் ஒயின். இன்னொன்னு வந்து பர்பிள் கலர்ல இருக்கிறதும் டர்ட்டில் ஒயின் தான். அது இன்னொரு வெரைட்டி. ஸோ 2மே ரொம்ப சூப்பரா வளரும். இந்த கிரீன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா, கீழ அப்படியே முடி மாரி வளர்ந்துட்டே போகும். அந்த பர்பிள் வெரைட்டி பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலாப்புல தூக்குன மாரி நல்ல புஷ்ஷியான ஒரு அப்பியரன்ஸோட வளரும். அண்ட் இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா, டேங்கிள்டு ஹார்ட். ஸோ இந்த 3மே வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். சின்னதா அந்த மேல ஒரு 2 இலை தெரியுது இல்லையா? அந்த 2 இலை கீழ விழுந்தா கூட அது ஒரு செடியா வந்து நல்லா வேர் விட்டு பிடிச்சிட்டு சூப்பரா வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த டர்ட்டில் வைன். ஸோ இத பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. டீட்டெயில்டா வேணும்னா நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். இதுக்கு வந்து சன்லைட் வந்து தேவையே கிடையாது இந்த செடிகளுக்கு. நீங்க கொஞ்சம் பிரைட் இன்டைரக்ட் சன்லைட் இருக்கிற இடங்கள்ல வச்சீங்கன்னாவே ரொம்ப சூப்பரா வளரும். அண்ட் கொஞ்சம் டிராஃப்ட் டாலரண்ட் கூட இந்த செடிகள் வந்துட்டு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது போக வந்து உங்களுக்கு சன்லைட் ஏரியாலாம் இருக்கு அப்படின்னா, நீங்க டேபிள் ரோசஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். வாட்டர் பாட்டில்ல தான் வளர்க்கணும்னு இல்ல. சின்ன கொட்டாங்குச்சி, ஐஸ்கிரீம் டப்பால கூட இந்த செடிகள் சூப்பரா வளரும். அதுதான் இந்த செடிகளுடைய ஒரு பியூட்டியே. எங்க போட்டீங்கனாலும் சின்னதா ஒரு இடம் குடுத்தீங்கன்னா கூட இந்த செடிகள் வந்து அவ்ளோ சூப்பரா வளரும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொபகேஷன் ரொம்பவே ஈஸி. ஸோ சின்னதா ஒரு ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னாவே அழகா வளரக்கூடிய செடிகள். இதுக்கு சன்லைட் வந்து சுத்தமா ஆகாது. டர்ட்டில் வைன் ஆகட்டும், டேங்கிள்டு ஹார்ட் ஆகட்டும், இத பத்தி ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.